விஜயபுரன்ற கிராமத்தில் ராமையா தாத்தா அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்து வந்துன்னு இருந்தார். இவங்க ரொம்பவும் ஏழை, சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருந்தாங்க. ஏன்ப்பா குமார், வயலில் நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் கூடமாட வந்து செஞ்சுனா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், வரையாப்பா? அப்பா, உனக்கு எத்தனை தடவை தான்ப்பா நான் சொல்கிறது, எனக்கு விவசாயம் பண்ணலாம் பிடிக்காது, நான் அதை பண்ணவும் மாட்டேன். நானும் வேறு எதனா வேலை தேடின்னு தான்ப்பா இருக்கேன். இந்த விவசாயத்தை தவிர இந்த கிராமத்தில் ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறது? அதான் வேறு வேலை எதுவும் இல்லைன்னு தெரியுதுல்ல, இந்த விவசாயத்தை தான் வந்து பண்ணா. எனக்கும் வயசாயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் என்னாலையும் பண்ண முடியாது. உன் பொண்டாட்டி வர்றதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ, ஆனால் இப்போ நீ பிடிக்கலனாலையும் அதை செஞ்சு தான்ப்பா ஆகணும். உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆக போகுது, இதுக்கப்புறமும் என்னால் கஷ்டப்பட முடியாதுப்பா. இதுக்கப்புறம்லாம் நீங்கள் என்னை ஒன்றும் பார்த்துக்க வேணாம், ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது பிடிக்கலனா கூட ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன். நான் வேலை இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், என்னை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கள? நமக்கும் வயசாகிடுச்சு, இந்த பையன் விவசாயத்தை பார்த்துக்கணும், நம்மளை பார்த்துக்கலாம்ல லக்ஷ்மி? விவசாயம் பிடிக்க மாட்டேங்குதுன்னு எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் இருக்கான். அதை சொன்னால் புரிஞ்சுக்க கூட மாட்டேன்றான், என்ன பண்ணுறதோ? ஆமாங்க, எவ்வளோதான் உனக்கு சொல்கிறதோ, எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான், நம்ம மேலே தான் கோவப்படுறான். எப்படின்னா போட்டுங்க, ஏதோ கொஞ்சம் கூழ குடிச்சுன்னு கம்முன்னு தரலாம், நீங்கள் எதுவும் அவங்ககிட்ட பேசிக்காதீங்க. என்னப்பா குமார், ரொம்பவும் சந்தோஷமா இருக்க போல, திடீர்னு கடப்பக்கெல்லாம் வந்துட்டு இருக்கா, என்ன விசேஷம்? அட நீங்கள் வேற, என் மூஞ்ச பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா இருக்கு? வேலை எதுவும் கிடைக்காம நானே ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கண்ணா. என்னை வேலையில் எங்கன்னா சேர்த்து விடுங்கண்ணா, உங்களுக்கு யாராவது தெரியுமா? அட என்னப்பா நீ, இந்த ஊரில் டீ கடை, மளிகை கடை, விவசாயம், இதை விட்டால் வேறு என்ன வேலை இருக்குது? விவசாயத்தவே பார்த்துக்கப்பா. அப்படி உனக்கு வேறு வேலைக்கு போனேன்னா பட்டணத்துக்கு போ, நல்ல சம்பளத்துக்கு ஆளுங்களை எடுத்துன்னு இருக்காங்களாம்ப்பா, போய் பேசாமல் அதில் சேர்ந்துக்கோ. ரொம்ப நன்றிண்ணா, இதுக்கப்புறம் அப்படி தான் போய் சேரணும், வேறு வழி இல்லை. இங்கே இருந்தால் எங்கள் அப்பாவும் திட்டினே இருக்காரு, இன்னைக்கு ஃபுல்லாக தலைவலி, அதான் டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நான் சொன்னதுக்கு நன்றி, வரேண்ணே. மீனா, நான் பட்டணத்துக்கு போகலான்னு இருக்கேன், நீ இங்கே இருக்கியா, என் கூட வரியா மீனா? நீ என் கூட வந்தால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நீ என் கூடவே வந்தால் சாப்பாடெல்லாம் நீயே சமைச்சு கொடுத்துருவ, வெளியே வாங்குற காசு மிச்சமாகும்ல, என் கூட வரியா? அட என்னங்க நீங்கள் இப்படி கேட்குறீங்க? நான் வராம வேற யார் வருவாங்க? இங்கே உக்காந்துன்னு மட்டும் நான் என்ன செய்யறது? எனக்கும் வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்காதா? 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போவாங்க பட்டணத்துக்கு போயிட்டு. சரி, எல்லாம் பேக் பண்ணுறேன். அடுத்த நாளும் ஆச்சு. அப்பா, நானும் மீனாவும் பட்டணத்துக்கு போய் வேலை பார்க்கலான்னு இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் இந்த கிராமத்துக்கு வரமாட்டோம்ப்பா, பட்டணத்துலேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து சந்தோஷமாக இருக்க போகிறோம். என்னப்பா நீ, இங்கே ஏதாவது வேலை பாருன்னா எங்களை விட்டு பட்டணத்துக்கு போகிறேன்னு சொல்கிற. சரிப்பா, போகும்போது நான் எதுவும் பேச விரும்பலை, போயிட்டு சந்தோஷமாக இருங்க. குமாரும் மீனாவும் ரொம்பவும் சந்தோஷமாக பட்டணத்துக்கு போனாங்க. அங்கே ஒரு சின்ன வீட்டையும் வாடகைக்கு எடுத்தாங்க. ஏன் மீனா, இப்போதைக்கு இந்த சின்ன வீடை தாம்மா வாடகைக்கு எடுக்க முடிஞ்சுது, சம்பளம்லாம் வந்ததுக்கப்புறம் வேறு வீடு மாறிக்குவோம்மா. பரவாயில்லங்க, எனக்கு இந்த வீடே பிடிச்சிருக்கு, இதுவும் நல்லாதான் இருக்கு, இங்கேயே இருப்போம், விடுங்க. கல்யாணம் ஆன புதுசு நான் என்ன நினைப்பேனோன்னு உங்களுக்கு தோணுதா? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன், பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. ஆனால் அவங்க பட்டணத்துக்கு போன கொஞ்ச நாள்லேயே ராமையா தாத்தாவுக்கு ரொம்பவும் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. இதை நினச்சி லக்ஷ்மி பாட்டிக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. லக்ஷ்மி பாட்டி அவங்க வயல் வரையும் போயிட்டு அங்கே இருந்த வாழைக்காலாம் பறிச்சுன்னு வந்தாங்க. அந்த வாழைக்காலாம் வச்சு அவங்க வீட்டு முன்னாடி ஒரு சின்ன பஜ்ஜி கடையும் ஓப்பன் பண்ணாங்க. என்ன பாட்டி, புதுசாக பஜ்ஜி கடைலாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஒரு பஜ்ஜி? ஒரு பஜ்ஜி எல்லாம் கொடுக்கறது இல்லப்பா, 10 ரூபாய்க்கு 3 பஜ்ஜி. மொத போனியே நீதான்ப்பா, இன்னைக்கு தான் நான் கடை ஆரம்பிச்சிருக்கேன். ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கப்பா, பாட்டி கடையில் பஜ்ஜி எல்லாரும் வந்து வாங்கட்டும். ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கோம்ப்பா, உங்களால் முடிஞ்ச எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா, எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா. அடா என்ன பாட்டி, உன் பஜ்ஜியை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது, யார் இந்த பக்கம் போனாலையும் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் சொல்கிறோம் பாட்டி. கொஞ்சம் மாதமும் ஆச்சு, குமாரும் மீனாவும் நல்ல கை நிறைய சம்பாதிச்சுன்னு இருந்தாங்க. ஒரு பெரிய வீட்டுக்கும் வாடகைக்கு போனாங்க, ரொம்பவும் சந்தோஷமாக இவங்க வாழ்ந்துன்னு இருந்தாங்க.
எப்படியோங்க, எவ்வளோ மாசமா படுத்த படிக்கலே இருந்தீங்க. இப்பதான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. இப்பதான் உங்க முகத்திலே கொஞ்சம் சிரிப்பு தெரியுது. என் பஜ்ஜி கடையோட வருமானமும் நம்ம 2 பேருக்கு போதுமான அளவு இருக்குங்க. ரொம்ப மாதம் கழிச்சு குமாரும் மீனாவும் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லாதான்ப்பா இருக்கேன். ஏன்னா திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கீங்க? உங்க அப்பா இவ்வளோ நாள் படுத்த படுக்கையா இருந்தாரு. காசு வேணும்னா லெட்டரெல்லாம் எழுதி அனுப்பிச்சிருந்தேன். ஒண்ணுமே உங்க கைக்கு வரலையா என்ன? என்னம்மா ஆச்சு அப்பாவுக்கு? லெட்ரு எழுதி அனுப்பிச்சிருந்தியா? லெட்டரெல்லாம் எங்கள் கைக்கு ஒன்றும் வரலையேம்மா. நாங்கள் போகும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தோம்ல, அந்த வீட்டில் இல்லைம்மா. நாங்கள் கொஞ்சம் நல்லா சம்பளம் வந்ததும் நாங்கள் வீடு மாறிட்டோம்மா. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். உனக்கு போய் ஞாபகம் இருக்குமா? சரி வாங்க சாப்பிடுவீங்க. எதுக்கு பழசெல்லாம் பேசினா? என்னை மன்னிச்சிடுமா, நான் வேணும்னு எல்லாம் செய்யலை. அதுவும் இல்லாமல் என் வேலை வேற போயிடுச்சுமா. மீனாவும் ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருந்தா, அவளோட வேலையும் போயிடுச்சு. நாங்கள் நல்லாதாம்மா சம்பாதிச்சுன்னு இருந்தோம். திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். அது மொத்தமும் கவுந்துக்குச்சுமா. எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டோம்மா. அதனால தாம்மா போகிறதுக்கு இடம் இல்லாமல் இங்கே வந்துட்டோம். எங்களை வெளியே அமுச்சிடாதம்மா, நாங்கள் இங்கேயே இருக்கோம்மா. அட என்னப்பா இது? இது உன் வீடு. நீ எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் கேட்டுன்னு இருக்கா? எங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கும். நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த வீடெல்லாம் யாருது? உந்து தானே. பழசெல்லாம் பேசாதப்பா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாங்க எல்லாம் குடும்பமா உட்காந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் குமாரும் விறகு வெட்டுற வியாபாரமாவது செய்யலான்னு விறகு வெட்டுறதுக்கு போயின்னு இருந்தாரு. மழை வராமல் தண்ணி இல்லாததுனால அவங்களால விவசாயமும் பண்ண முடியல. ரொம்பவும் கஷ்டப்பட்டு விறகு வெட்டின்னு இருந்தாரு. ஏன் அத்தை, வெறும் வாழைக்காய் பஜ்ஜியா சுட்டுன்னு இருக்கீங்களே, யார் வந்து வாங்குவாங்க? வித்தியாசமான பஜ்ஜியெல்லாம் சுட்டாதானே அத்தை வந்து வாங்குவாங்க. என்னால இதையே பண்ண முடியலம்மா. நான் எங்கேருந்து விதவிதமான பஜ்ஜியெல்லாம் சுடுறது? இதே வேற வழி இல்லாம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாரும் என்னை நம்பி வந்து வாங்கின்னு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இல்லைன்னு சொல்றது? திடீர்னு நான் கடையை மூடிட்டா இவ்வளோ நாள் வாங்கின்னு இருந்தவங்க ஏமாந்துட மாட்டாங்களா? அதனாலதாம்மா வரட்டும்னு நானே போட்டுன்னு இருக்கேன். ஏன் அத்தை, நானும் சாப்பாடெல்லாம் நல்லா தான் செய்வேன். நான் வேணும்னா பஜ்ஜி செஞ்சு கொடுக்கட்டா? எனக்கு என்ன நிறைய பஜ்ஜி எல்லாம் செய்ய தெரியும். அதை செஞ்சு விற்கலாம் அத்தை. நான் வேணும்னா எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். நீங்க இங்க உக்காந்துன்னு வித்துருங்க அத்தை. ஒன்னுத்துக்கு 2 வருமானமும் ஆச்சு. உங்க பையனும் ஒரு வருமானம் வரும். நல்லா பணம் பார்க்கலாம் அத்தை. நீ நல்லா சமைப்பியாம்மா? எனக்கு இத்தனை நாள் இது தெரியாம போயிடுச்சு. சரி வாமா, நீ வேணும்னா எல்லாம் செஞ்சு கொடு, நான் விற்கிறேன். ஒரு நாள் குமார் விறகு வெட்டின்னு வரலான்னு காட்டுக்கு போனாரு. அங்கே ஒரு மாடு இருந்துச்சு. அட, யாருத்துப்பா இந்த மாடு? இந்த காட்டுக்குள்ள ஆள் நடமாட்டமே இருக்காதே. இந்த மாடு எப்படி வந்தது? பேசாம இந்த மாடை நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவோம். யாராவது வந்து இந்த மாட்டை கேட்டா அப்போ வேணா கொடுத்துடுவோம். குமார் அந்த மாடை வீட்டுக்கு கூட்டின்னு போனாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாடை வச்சே ஒரு பெரிய பண்ணையை உருவாக்கிட்டாரு. எங்கள் அத்தை மருமகளோட பஜ்ஜி கடைக்கும் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையே ரொம்பவும் சந்தோஷமாக போயின்னு இருந்தது. லக்ஷ்மி பாட்டி 10 ரூபாய்க்கு எத்தனை பஜ்ஜி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.